இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து அனைவருமே இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக கூட பெயரளவில் வரவேற்கிறோம் என்று சொன்னாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துகிற விதத்தில் பல்வேறு ஐயங்களை எழுப்பியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி மக்களுடைய மனநிலையும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை எதிர்ப்பது என்கின்ற நிலையில் தான் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கலந்து கொண்ட நாங்கள் இது தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழக்கை தொடுத்திருக்கிறார். அதேபோன்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இது தொடர்பான வழக்குகள் எஸ்ஐஆர் வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்த வழக்குகள் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு திடீரென தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது தவறான நடைமுறை என்பதை எடுத்துச் சொல்லி இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது இந்த எஸ்ஐஆர் என்பதில் வாக்குரிமையை தீர்மானிப்பது என்பதை கடந்து மக்களுடைய குடியுரிமையை தீர்மானிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதையும் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்த கூட்டமே கூட முறைப்படி தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு கூட்டத்தை கூட்டி அரசியல் கட்சிகளுடைய கருத்தை கேட்டு அறிந்து அதற்கு பிறகு அது நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான சூழலாக இருக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் அவர்கள் முடிவு செய்துவிட்டு அறிவிப்பது என்கின்ற நிலையிலே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அனைத்து வகையிலும் எஸ்ஐஆர் முயற்சியை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும், இதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தியிருக்கிறோம். முதல்ல இந்த எஸ்ஐஆரை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம் என்பது குறித்த ஒரு காணொலியை போட்டாங்க. அதற்கு பிறகு அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னோம். இப்போ எடுத்து சொன்னதுக்கு பிறகு நிறைவாக அவங்க இதில் பல்வேறு கருத்துக்கள் வெறுமனே எஸ்ஐஆர் பற்றி மட்டும் இல்லை, மற்ற சில கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. அதெல்லாம் தேர்தல் நடத்துவது தொடர்பான கருத்துக்கள். அது தொடர்பாக பின்னர் பதில் சொல்வதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையர் இங்கே பேசியவர்களுடைய கருத்துக்கள் உரிய வகையில் ஒன்றிய தேர்தல் ஆணையரிடத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். ஆனால் அவங்க இது மேலெலாம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையிலேயோ அல்லது அந்த எண்ண ஓட்டத்திலேயோ இருக்க முடியாது. இல்லை, அவங்க தொடர்ந்து எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துவது எப்படி, இல்லை அது தொடர்பான நிலை எப்படின்றதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான ஐயப்பாடு எல்லாருமே எழுப்பினது என்னென்னா, எல்லாவற்றுக்கும் பீகாரை உதாரணமாக காட்டி அல்லது இந்த எஸ்ஐஆரே பீகாரில் ரொம்ப சிறப்பாக நடந்ததுன்னு தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க. இது மிகவும் வேடிக்கையானது. அது தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு கருத்துக்கள் நீதிமன்றங்களே கூட வெளியிட்டிருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம எலக்டோரல் ரோலுக்கு பீகார் எலக்டோரல் ரோலை லிங்க் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே மாதிரி இது மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுக்கும்பொழுது, எஸ்ஐஆர் தொடர்பான அறிவிப்பு கொடுக்கும்போது மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது எளிய முறையில் அவர்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்றதை சொல்லுவாங்க. இப்போ இது தொடர்பாக எங்களுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் குணவழன் கூட ஒரு ஐயத்தை எழுப்பினார். என்னென்னா, ரொம்ப எளிய மக்களாக இருக்கவங்க அந்த 13 டாக்குமெண்ட்டில் அவங்ககிட்ட ரொம்ப ஈஸிலி அவைலபிள் டாக்குமெண்ட்னு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு. ஆனால் ஆதார் கார்டு பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படின்றது தெளிவுபடுத்தாமல் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கடித எண்ணை போட்டு இந்த கடித எண்ணில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அது ஃபாலோ பண்ணுன்றாங்க. இதுவே ரொம்ப ஒரு சந்தேகத்திற்கு இடமான சூழல் இருக்கின்றதெல்லாம் பேசியிருக்கோம்.